Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ரைமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ரைமரை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேஸ் ப்ரைமர் வந்து ஸ்கின்னில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேஸ் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் வந்து இது நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்குது. உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரைமர் வந்து கரெக்ட் பண்ணுது. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஸில் போய் கிளாக் ஆகாமல் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்கின்னை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக நல்ல ஒரு ப்ரொடெக்டிங்காக லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்குது. ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரைமர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிலிகான் ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு இல்லுமினேட்டிங் ப்ரைமர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நிறைய ப்ரைமர் மார்க்கெட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் லாக்மி, கலர் பார், ரெவ்லான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபிலின் இதெல்லாம் கூட ப்ரைமர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நைக்காவில் ஸ்கின் ப்ரெப்பிங் ப்ரைமர் கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஸோ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் அவுட் பண்ணுது உங்களுக்கு வந்துட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே இது வந்து ஸ்மூத்தன்ஸ் பண்ணுது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்கின்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை நல்லாவே உங்களுக்கு வந்து பிளர் பண்ணுது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக பிடிச்சி வச்சிருக்குது. மேக்கப் பார்க்க ஃப்ளாலெஸ்ஸாக அட் த சேம் டைம் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு உட்காருது. யூஸ்வல் மேக்கப் டைமை விட ஒரு 1 or 2 hours எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் வந்துட்டு ஹோல்ட் ஆகி இருக்குது. ஃபிஃப்த்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ ப்ரைமரோட வேலையே உங்களுக்கு இதுதான். அட் த சேம் டைம் அது மட்டும் இல்லாமல் நல்லா நீங்கள் ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் போர்ஸையும் போய் இது நல்லாவே ஃபில் பண்ணி நல்ல ஒரு க்ளீன் ஸ்மூத் சர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. ஸோ இன்றைக்கி ப்ரைமருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மை ஆல் டைம் மை அல்டிமேட் ஃபேவரட் ப்ரைமர்ஸ். ஸோ கொஞ்சம் இது வந்துட்டு காஸ்ட்லி தான், பட் நல்ல ஒரு ஸ்கின் ஃபினிஷ் வந்து கொடுக்கும், நல்ல மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும், நல்ல ரிசல்ட் எனக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் 2 ப்ரைமர் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த லோரியல் பாரிஸோட லோரியல் பாரிஸோட பேஸ் மேஜிக் டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்மூத்திங் ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 rupeesக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு வரும். இது வந்துட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வாங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இன்னொரு ப்ரைமர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் பாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 900 சம்திங் உங்களுக்கு வந்துட்டு வரும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், பர்பிளில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி நீங்கள் வந்து ஆஃபரில் பிக் பண்ணிக்கிறீங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு 600 500 கீழே வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைக்கோட ஸ்கின் ப்ரெப்பிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். லாக்மியோட அப்சல்யூட் பர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் நீங்கள் அது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் மினி சைஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. மேபிளினோட ஃபிட்மி ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரைமர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் தான் யூஸ்வலி பேஸ் மேக்கப் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், யூஸும் பண்ணுவேன். பிகாஸ் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், லாங் லாஸ்டிங் அண்ட் ஃப்ளாலெஸ்ஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 2 ப்ரைமர் தான் நான் ப்ரைமருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தேவைப்படும் உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடியுமா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஃபிட்மி, மேபிளினில் ஃபிட்மி, நைக்கோட ப்ரெப்பிய ப்ரைமர், இல்லாட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கலர் பாரோட ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர், லாக்மியோட அப்சல்யூட் ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர், அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர் இருக்குது லாக்மியில், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரைமர் போட்டுட்டு அதுக்கு மேலே கூட பேஸ் மேக்கப் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஒரு சிம்பிள் மேக்கப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு பார்க்க நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மேக்கப்பை நல்லா ஹோல்டு பண்ணி உங்களுக்கு அந்த போர்ஸ்லாம் போய் மேக்கப் வந்துட்டு இறங்காமல் நல்லாவே உங்களுக்கு ஒரு ஹைட் பண்ணி காட்டும் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு. அதனால் கண்டிப்பாக ப்ரைமர், ஃபேஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ்லேயும் மோஸ்ட்லி ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அட் த சேம் டைம் நீங்கள் போர் ஏரியாவில் அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து இப்படி மாதிரி டேப் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ண வேணாம். இந்த மாதிரி சீக் ஏரியா, நோஸ் ஏரியாலாம் வந்துட்டு நீங்கள் ப்ரைமர் வந்து டேப் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஏரியாவில் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண நல்ல ஒரு ஃபில்லிங் ஆகி நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அதாவது ஃபேஸ் ப்ரைமர் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த லோரியல் பாரிஸோட பேஸ் மேஜிக் டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்மூத்திங் ப்ரைமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதோட டியூப் வந்து நான் லாக்மியோட அப்சல்யூட் ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர்னு கூட நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைமர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி ப்ரைமர் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு சிலிகான் ஜெல் பேஸ் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வின்டர் சம்மருக்கு இப்போ மான்சூனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வின்டர் இல்லை சம்மர் மான்சூனுக்கு இப்போ வின்டர் டைமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர், இல்லுமினேட்டிங் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் அது வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூஸ்வலி ப்ரைமர் போடாமல் மாய்ஸ்சரைசருக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு பாருங்கள். மாய்ஸ்சரைசர்
போட்டு ப்ரைமர் போட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு பாருங்கள். 2 பக்கம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ப்ரைமர் ஏரியா இருக்கிற ப்ரைமர் அப்ளை பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஃபினிஷாக இருக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தன்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த சைடுக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகுது. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னை வந்துட்டு அன்இவன் டெக்ஸ்சர், ஃபைன் லைன்ஸ், wrinkles இருந்தால் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுக்கு அதை மாஸ்க் பண்ணிடுது. பிகாஸ் ப்ரைமரோட வேலையை உங்கள் போரை ஃபில் பண்ணுறது, ஸ்மூத்தன் பண்ணுறது, மேக்கப்பை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது, லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்துட்டு மேக்கப் வந்து வச்சிருக்கிறது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எனக்கு ப்ரைமரை பற்றி தெரிஞ்சது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு Nykaa, Amazon, Flipkart, Purple உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிடிச்ச ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் லோ பிராண்டட் ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைக் ட்ரக் ஸ்டோர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை அண்ட் பிராண்ட். இப்போ ஹை அண்ட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் பாபி ப்ரௌன், யூ கேன் ட்ரை இட் ஃப்ரம் மேக் ப்ரைமா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கிளினிக்ஸில் கூட இருக்குது, கிளினிக் பிராண்டில் கூட உங்களுக்கு வந்து ப்ரைமர் இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அனஸ்டாசியா, பெவர்லி ஹில்ஸ் இந்த மாதிரி போகலாம். நீங்கள் ஹை அண்ட் பிராண்டில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சார்லட் டில்பரி, ஹூடா பியூட்டிலலாம் இருக்குது, நீங்கள் போகலாம். கொஞ்சம் ட்ரக் ஸ்டோர் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் லோரியலில் போகலாம், மேப்லினில் போகலாம், லாக்மியில் போகலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு ஹை அண்ட் போக தேவையில்லை. ஹை அண்ட் உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் போய்க்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரக் ஸ்டோர் ப்ரைமரை வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்ட் வேலையை வந்து செய்யுது. ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு பின்னாடி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் நீங்கள் கலர் பார், நான் சொன்ன மாதிரி இந்த கலர் பார் அண்ட் லோரியல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை அண்ட் பிராண்ட் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்டை இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஜெல் பேஸ்டு ப்ரைமர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் மூசி க்ரீம் பேஸ்டு ப்ரைமர். இது வந்துட்டு ரெண்டுமே கிட்டத்தட்ட ப்ரைமர் தான். இது வந்து ஜெல் பேஸ்டு ப்ரைமருங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ஜெல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் மாதிரி ஒர்க் ஆகி கொஞ்சம் ஸ்கின்னை வந்து பிரைட்னப் பண்ணி காட்டும். டிபெண்ட் பண்ணி இது ட்ரை ஸ்கின்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நார்மல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், காம்பினேஷன் ஸ்கின் கூட நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் கூட இந்த ப்ரைமர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆக்னி போன ஸ்கின் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். போர்ஸ் அப்படி உங்களுக்கு லாக் பண்ணாது. ஸோ 2 ப்ரைமருமே எல்லா ஸ்கின் டைப்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட் பண்ண அது உங்களோட இதை பொறுத்து. ஸோ பட் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டார்டர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சிலிக்கான் ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நீங்கள் போய்க்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமானது. ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரைமர் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது அதை நான் சொன்ன டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குதா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இட்ஸ் மை ப்ளெசர் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் போத் ஜெண்டருக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரைமர் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரைமர் வந்து மாய்ஸ்சரைசருக்கு மேலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் தனியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. மாய்ஸ்சரைசருக்கு மேலே தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரைமரா அப்படின்னு சொல்லி கேட்டால் ப்ரைமர் வந்து மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஒரு சில ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலி நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு லாங் ஸ்டே எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸ்கின்னே உங்களுக்கு வேறு மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணும்போது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிராண்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டேன், ப்ரைமர் ப்ராடக்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிறங்க. So take care, stay safe and bye guys.